விமன். அது என்ன வி வண்டர் விமன் ஒரு கேள்வி உங்ககிட்ட ஒரு வரலாம். அது என்ன தெரியுங்களா? கடந்த 7-8 ஆண்டுகளாக தன்னுடைய அனைத்து பணிகளையும் சமுதாயத்திற்காகவே அர்ப்பணித்த ஒருவர் அல்ல 2 பேர். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிறந்த ஒரு ஆண்மகனுக்கு சிறந்த ஒரு பெண் தோழி, அதாவது அவருடைய மனைவி இருக்கிறார், அதனால் தான் அந்த ஆண்மகன் முன்னேறி கொண்டிருக்கிறான்னு சொல்லுவாங்க. இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க, ஒரு பெண் முன்னேறுகிறாள் என்றால் அவனுக்கு துணையாக ஒரு ஆண்மகன் அவன் கணவன் இருக்கிறான் என்கின்ற பழமொழியும் உண்டு. ஆனால் அந்த இரட்டை பழமொழிகளையும் தன்னுள் உள்ளடக்கி இந்த சமுதாயத்திற்காகவும் முக்கியமாக பெண்கள் சமுதாயம் முன்னேறும் என்பதற்கான ஒரு தனியாக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியையே கொண்டாடி கொண்டிருப்பவர்கள் தான் இந்த வி வண்டர் விமனின் கப்பிள்ஸ் தம்பதியர் ஜஸ்டின் சார் அவர்களும் சுபிதா மேடம் அவர்களும். இது மற்றற்ற மகிழ்ச்சி அல்லவா? தட்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்கள் மத்தியில் தட்டி கொடுத்து உன்னாலும் முடியும் என்று அழைக்கும் ஒவ்வொருவரும் தன்னம்பிக்கையாளர்கள் தான். அந்த தன்னம்பிக்கையாளர்களில் வளர்க்கும் பண்பை கொண்டவர்கள் இந்த ஜஸ்டின் சாரும் சுபிதா மேடமும். சரி, இந்த 8வது வருஷம் வந்துட்டோம். யார் யாருக்கெல்லாம் விருது கொடுத்திருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா, விருது என்பது இவர்கள் ஆட்களை பார்த்து கொடுப்பதல்ல. விருது என்பது இவர்கள் ஆட்களை பார்த்து கொடுப்பதல்ல. அவர்கள் புரிந்த சாதனைகளுக்காகத்தான் அவர்கள் விருதுகளை வாரி வாரி வழங்குகிறார்கள். இதில் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றவர் யார் தெரியுமா? கிட்டத்தட்ட 7000 பாடல்களுக்கு மேல் பாடி இதுவரை நான் விருதே பெறவில்லை என்று ஒரு மேடையில் பேசியவரும், அவருடைய சிம்ம குரலுக்கு அடிமையாகாதவர் எவரும் இல்லை. 1950 பிறந்து 60களில் அவருடைய சிம்ம குரலுக்கு அடிமையாகாதவர்கள் எவரும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பெண்மணி, எனக்கு நானே என்கின்ற தன்னம்பிக்கை ஊட்டிய அந்த பெண்மணி அம்மா எல்ஆர் ஈஸ்வரி அவர்களுக்கு தான் வாழ்நாள் சாதனையாளர் விருதை இவர்கள் வழங்கியுள்ளார்கள் என்று கூறுவதில் நாங்கள் பெருமற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். 2வது பினா சுஜித். யார் அவங்க பினா சுஜித்? ஜஸ்ட் ஃபார் விமன். நாமெல்லாம் ஜஸ்ட் மினிட் காம்படிஷன் தான் நம்ம அட்டெண்ட் பண்ணியிருப்போம். ஆனா பெண்களுக்காகவே அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுத்து அந்த பெண்களை தட்டி கொடுத்து சமுதாயத்தில் அவர்களும் சிறந்த ஒரு அங்கத்தினராக வர வேண்டும், அவர்களாலும் முடியும் என்கின்ற ஒரு குறிக்கோளை அந்த பெண்களின் மத்தியில் ஊற்றிய ஒரு சிறந்த பெண்மணித்தான் பினா சுஜித் அவர்கள். அவர்களுக்காக ஒரு கைத்தட்டல். உங்ககிட்ட எல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, ஒவ்வொரு பெண்மணியுடைய பெயரை சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய அன்புகளை கரகோஷமாக எழுப்புங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பெண்மணியும் இவள் சாதித்தாள் என்பதை விட சமுதாயம் எனக்கு கைத்தட்டல்களால் அங்கீகாரம் கொடுத்தது என்பதைத்தான் மிகவும் மகிழ்ச்சியாக எண்ணுவார். இதை நீங்கள் தயவு கூர்ந்து என்னுடைய அன்பு வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ளுங்கள். விலங்குகளுக்காகவே தனி அமைப்பை வைத்துக் கொண்டு அவர்களுக்காக அந்த அமைப்பின் மூலம் என்னென்ன செயல்கள் செய்ய வேண்டும். காலையில் எழுந்தவுடன் நான் எப்பொழுது சாப்பிட்டேன் என்கின்ற கேள்வி நம் மனதில் எழுதும் முன்னே 1000 தெருநாய்களுக்கு உணவும் 500க்கும் 600க்கும் மேற்பட்ட பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் உணவு அளிப்பதையே தன்னுடைய சேவையாக கொண்டுள்ள யக்னா பிரபா அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஆடை அலங்காரத்திற்கே தனியாக பெயர் கொண்ட சங்கீதா அவர்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். விமன் லீக் என்கின்ற அறக்கட்டளையின் மூலம் பெண்களுக்கான அனைத்து வசதிகளையும் செய்து அவர்களுக்காக தனி ஒரு முகவரியை அவர்களின் முன்னேற்றத்திற்காக கொடுக்கும் திவ்யா அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். கிட்டத்தட்ட 1 அல்ல 2 அல்ல 26 புத்தகங்களை வைத்துக் கொண்டு எழுதி இலக்கியத்தில் பேரும் புகழும் இன்று வரை மங்கா தமிழுக்காகவும் இலக்கியத்திற்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கும் ராக்கி கபூர் அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். தன்னுடைய அழகான குரலின் மூலம் அனைவரையும் ஈர்த்தெழுக்கும் ரம்யா அவர்களை, விஜே ரம்யா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், விஜே ரம்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நாங்கள் சினிமா துறையில் தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை முத்திரையை இட்டு இன்னும் முன்னேற வேண்டும், சினிமா துறையில் பல நல்லுள்ளங்களை வளர்க்க வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவு
கூட இருக்கும் மிருத்திகா அவர்களை நாங்கள் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஒன்றல்ல, இரண்டல்ல, 3 காசா கிராண்ட் பள்ளிகளுக்கு மேற்பார்வையாளராகவும் சிறந்த தன்னுடைய திறமையினால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்று சரித்திரத்தில் இடம்பெற்ற த்ரோனி அவர்களை அன்புடன் நாங்கள் அழைக்கின்றோம். நாம் சாப்பிட்டோம் என்பதற்கு பதிலாக விலங்குகள் சாப்பிட்டதா அவர்களுக்கு வாயிலேயே என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டிருந்து ஸ்கூபி என்கின்ற அமைப்பின் மூலம் விலங்குகளை எல்லாம் பராமரித்து வரும் சத்யா அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட விருதாளர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். கரிமத்துறையில் சிறந்தவர்களாக இருக்கும் சரண்யா அவர்கள் இங்கு வந்துள்ளார். அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். விளையாட்டையே தன்னுடைய வியர்வையின் மூச்சாக கொண்டுள்ள நிவேதிதா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இத்தனை முகவரிகளுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் எங்கள் வி வண்டர் விமன் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். பாடகர் ஹரிசரன் அவர்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கின்றோம். டாக்டர் ஆல்பர்ட் ஜோஸ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். சங்கர்ராஜ் சுப்பிரமணியன் சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். திரு தேவநேயம் தோழர் அறக்கட்டளை அமைப்பின் நிறுவனர் அவர்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கின்றோம். காலம் மிகவும் தாமதமாக உள்ளது. சிறிது நேரம்தான் எனக்கு வரவேற்புரைக்கான நேரமாக கொடுத்துள்ளார்கள். ஆனாலும் கூட உங்களை வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நீங்கள் யார் தெரியுமா? ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் ஒரு ஆத்திச்சூடி, 2 வரியில் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் ஒரு திருக்குறள், 3 வரியில் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் மூதுரைகள், 4 வரிகளில் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் 4 மணிக்கணிகைகள். வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும், வாழ்ந்தோம் பிறந்தோம் என்று இல்லாமல் வாழ்வோம், இன்னியும் மற்றவர்களை வாழ வைப்போம் என்கின்ற முகவரியோடு இருக்கும் அனைத்து பெண்களையும் ஊக்குவிக்கும் அவர்களுடைய அப்பாக்கள், அண்ணன்கள், கணவன்மார்கள், தம்பியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வி வண்டர் விமன் சார்பாக நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். இந்த வி வண்டர் விமன் மற்றும் கற்பகம் பல்கலைக்கழகம் இணைந்து இப்பேற்பட்ட அருமையான ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடி வருகிறார்கள். இவர்கள் கிட்டத்தட்ட தொற்று பரவிய காலத்திலும் கூட மக்களின் மேல் உள்ள பற்றினால் அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டு வந்தவர்கள். இந்த வி வண்டர் விமனுக்கே கற்பகத்தின் விருட்சமாக இருக்கும் கற்பகம் பல்கலைக்கழகத்திற்கும் பெண்களுக்காகவே விருட்சகமாக இருக்கும் வி வண்டர் விமன் டீமுக்கும் என்னுடைய மற்றற்ற மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு உங்கள் அனைவரையும் முகவரை கொடுத்த உங்கள் அனைவரையும் வருக வருக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Animals, which is not a joke.
ஒன் மோர் டைம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மனுஷங்க யாராவது வெளியில போனாலே எத்தனை பேர் நம்மளை பாக்குறாங்க அப்படின்ற ஒரு உலகத்துல இத்தனை வருடமா அழகாக இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஹவு ப்ரௌட் யூ ஆர் ஃபீலிங் டு ஹோல்ட் சச் அவார்ட். அழகான ஒரு அவார்டு உங்க கையில இருக்கு. ஸோ எப்படி இருக்கு இந்த மூமெண்ட் சொல்லுங்க. Very, very blessed actually. I did not expect this first of all, because suddenly when I saw the WhatsApp message that I have been nominated, thank you so much for giving recognition to what we do, because we represent the voiceless. Yeah. So they cannot speak for themselves. So நாங்க எவ்வளவு முடியறதோ அவளுக்கோசரம் சேவை பண்ணிட்டு இருக்கோம். And இந்த சேவையை நாங்க for lifetime we want to do it with a lot of support from all of you from all angles. So I'm really blessed to get this award. Thank you so much, We Wonder Women team, to have recognized this as an award, and really I am speechless actually. I'm overwhelmed. ரொம்ப எனக்கு புல்லரிக்குது, உணர்ச்சி வசப்பட வச்சுட்டீங்க, which I didn't expect. ஏன்னா நம்ம வந்து 14 years தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஐ பீன் ஒர்க்கிங். ஆனால் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் 14 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு முதல் தெலுங்கு படம் இயக்குறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதங்கம் இருந்தது எனக்கு. அப்பவும் சென்னை ஆகட்டும், சினிமா ஆகட்டும் என்னை அங்கீகரிக்க மறக்கலை அப்படின்றது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக இருக்குது எனக்கு. ஐ ஆம் ஸ்பீச்லெஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மூமெண்ட். எஸ், எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல, பட் ஐ பர்சனலி நோ பிகாஸ் ரொம்ப வருடமாக வந்து ஒரு வாய்ப்புக்காக தேடிட்டு இருந்தாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில். பட் ஐ திங்க் ஷி இஸ் ரியலி ராக்ட் இன் தெலுங்கு. அண்ட் அவங்க ஆல்பம் சாங் போல பறவை போல நீங்கள் பறந்துட்டு நிறைய விஷயங்கள் சாதிக்கணும். ஐ திங்க் உங்களோட கைத்தட்டல் தான் அவங்களுக்கான ஒரு பதிலாக இருக்கும். ஒன் மோர் டைம் தேங்க்யூ மேம். வி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் ஆல்பம்ஸ் அண்ட் மூவிஸ் as well. Thank you so much. And at this moment, I would like to dedicate this award to all the men in the film industry who have made my space so safe and secure despite whatever the gossips or things that are going on in the world on a negative note. அது எல்லாத்தையும் மறுக்கிற அளவுக்கு என்னுடைய பயணத்தை தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், லைட் ஆஃபீஸர்ஸ்ல இருந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், காஸ்டியூம் டிசைனர்ஸ், கேரவன் டிரைவர்ஸ் எல்லாத்துக்குமே இதை வந்து நான் பர்சனலாக என்னுடைய அவார்டு டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாளுமே being a woman and you achieved something. So how proud you feeling now? Thank you so much. I feel very humbled and honored. I wear two hats. One is I'm a corporate commercial lawyer bringing in foreign direct investments into the state of Tamil Nadu. That's the bigger hat I have. But even bigger than that, I had Casa Grande Group of International Schools. It's called Casa Grande International Schools. We have 3 schools. நம்மெல்லாம் ஸ்கூல் போயிருப்போம். ஸ்கூல் முடிஞ்ச பிறகு இந்த 12th grade முடிச்ச பிறகு யாருக்கும் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. We were like put into a classroom of about 50 students and we did not know what we wanted to do after we finished our 12th grade. So we wanted to break that barrier, and at Casa Grande International School what we want to bring in as a change maker is our life skills curriculum. So we focus on life skills, imparting life skills to our students. So the students are clearly, understand what they want to do and want to become right from, middle school onwards. So that is our ambition. Today we are educating about 1,800 students, and we feel very proud about doing that. And I'm very honored to receive this award. Thank you very much. தேங்க்யூ ஸோ மச். வி வண்டர் விமன் அவார்டுக்காக வந்திருக்கீங்க. 7th எடிஷன். ஒவ்வொரு வருடமே கோயம்புத்தூரில் பண்ணுவாங்க. இந்த வருஷம் சென்னையில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருக்கீங்க. எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். ரொம்ப ஹாப்பி. என்னை வந்து இது மாதிரி ஒரு வண்டர் உமன் கால் பண்ணி இது மாதிரி வி வண்டர் உமன் அப்படி அவார்ட்ஸ் வந்து நான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முக பிரியா மேம் தான் இன்வைட் பண்ணாங்க. என்னுடைய ஸ்டார்டிங் கரியரில் எனக்கு அமைஞ்ச ஒரு ஃபஸ்ட் படத்தில் எனக்கு பயங்கரமான சப்போர்ட் வந்து சண்முக பிரியா மேம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வெல்விஷராக இப்போ வரைக்கும் என்னை அவங்க ஹீரோன்னு தான் கூப்பிடுவாங்க. என்னை ஹீரோவை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண ஹீரோயின் அவங்க தான். ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்வைட். வி வண்டர் உமன் அதை நான் சொல்ல முடியாது, ஆம்பளை பையனாக போயிட்டேன். ஆனால் வி சப்போர்ட் வண்டர் உமன் அப்படின்றத ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் ஆல்வேஸ். ஏன்னா ரீசெண்டாக என்னுடைய மேரேஜுக்கு அப்புறம் என்னுடைய க்ரோத்தும் சரி என்னுடைய தாட்டும் சரி ரொம்ப புதுசாக மாறி இருக்குது. அதுக்கு காரணம் என் ஒய்ஃப். ஸோ அந்த மாதிரி வண்டர் உமன்ஸ் கூட இருக்கிறதுனால தான் என்னால் அடுத்தடுத்து போக முடியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்.
சூப்பர். ஸோ அதாவது நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. கல்யாணத்துக்கு பிறகு தான் நிறைய விஷயம் யோசிக்கிறார் தீனா. ஏன்னா நம்ம கல்யாணத்தை எடுத்து உலகமெங்கும் காட்டுறது நான் தான் இல்லையா வீடியோ. இதில் இந்த மாதிரி விஷயங்களை நான் நிறைய நல்லா பண்ணுவேன். ஆமாம், நீங்கள் கூட இருந்ததுனால பார்த்துக்கிறதுக்கு யாரும் வாய்ப்பு இல்லை. தைரியமாக சொல்லுங்கள். சூப்பர். சொல்லுங்க தீனா, பிகாஸ் ஆஃப்டர் மேரேஜ் எப்பவுமே ஒரு லைஃப் தாண்டி ஒரு விஷயம் நம்ம கற்றுப்போம் இல்லையா? ஸோ வாட் வாஸ் ஸோ ஸ்பெஷல் உங்கள் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா வாட் இஸ் இட்? ஒய்ஃப் கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம்னா, இதுக்கு முன்னாடி பொறுமையாக இருந்தேன், இப்போ ரொம்ப பொறுமையாக இருக்க கற்றுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து என் ஒய்ஃப் கிட்டேருந்து நிறையாவே கற்றுக்கிட்டேன். சும்மா எனக்கு வந்து எப்போவுமே தனியாக உட்காந்து யோசிச்சு தனியாக என்ன ப்ரெஷர் இருந்தாலும் என் மைண்டுக்குள்ளேயே இருக்கும். அதனால் வந்து நிறையா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் இருக்கும். இப்போ என் ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது என்னோட க்ரியேட்டிவும் தாட்டும் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் எங்கள் 2 பேரோட க்ரோத்துமே வளர்ந்துட்டு இருக்கு. சூப்பர் தீனா, தேங்க்யூ ஸோ மச். நீங்க சொல்லுங்க, வி வண்டர் உமன் அவார்ட் ஃபங்க்ஷன் அதுல நீங்க ஹோஸ்டா பண்றீங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றது தீனா. ஆனா சாரி, கேள்வி தப்பா உங்கள்ட்ட கேட்டேன். உங்களை கூப்பிட்டு கேட்டேன். என்ன கூப்பிட்டு வந்து நீ கேட்டுக்கணும். என்ன கேட்டீங்கன்னா நான் சந்தோஷமா தான் தீனா ஃபீல் பண்றேன். ஓகே. இல்ல உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? நான் ஹோஸ்ட் பண்றதுல வருத்தம் இருக்கா? டைரக்டா சொல்லுவா இல்ல சொல்லிடுவா? இல்ல மெசேஜ் சொல்லிடு. ஓகே, தேங்க் யூ தீனா. தேங்க் யூ so much. தேங்க் யூ. அனைவருக்கும் வணக்கம். வி வண்டர் உமனும் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சேர்ந்து வி வண்டர் உமன் அவார்ட் 7th எடிஷன் வந்துட்டு இந்த இயர் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் 6 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் கவர்ட் மோர் தென் 200+ அவார்டீஸ்க்கு நான் அவார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் மோட்டோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்ரெகனைஸ் விமன்ஸ்க்கான இது ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்துட்டு எவ்ரி இயர் வந்துட்டு ஒரே பர்சன்ஸ்க்கு போகக்கூடாது அப்படின்றதுல வந்து வி ஆர் வெரி clean about that. So every year பார்த்தீங்க அப்படின்னா so we have a separate nominations portal. So அந்த nominations வந்து வர awardeesலேருந்து we are choosing the awardees. And இதில் பார்த்தீங்கன்னா we have 4 categories of awardsங்க. வி வண்டர் உமன் லைஃப் டைம் அச்சீவர் அவார்ட், ஸ்டார் ஐக்கன் அவார்ட் அண்ட் இயர் அவார்ட்ஸ். டோட்டலாக 25 அவார்ட்ஸ் வந்து நாங்கள் இந்த இயர் நாங்கள் வந்துட்டு கொடுத்துருக்கோம். இந்த லைஃப் டைம் அச்சீவர் அவார்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஈஸ்வரி அம்மாவுக்கு வந்துட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸில் சாதிச்ச நிறைய பெண்களுக்கு வந்து இந்த இயர் வந்து நாங்கள் அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோங்க. ஜூரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட பேனல்ஸில் வந்துட்டு ப்ரெஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க, ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க, அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜேர்னலிஸ்ட்டும் நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க எங்களோடதுல. கேட்டகரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக இந்த கேட்டகரிங்க விமன் வந்து இப்போ எல்லா கேட்டகரிஸ்லையுமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மென் டாமினேட்டிங் ஃபீல்ட்ஸில் நிறைய விமன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப்லேருந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மென் டாமினேட்டிங் ஃபீல்ட்ஸ்னு சொல்ல முடியும். லைக் வந்துட்டு ஒரு கிரிமிட்டோனிய ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோங்க. எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்துட்டு ஒரே பர்சன்ஸ்க்கு வந்து அவார்ட்ஸ் போகக்கூடாது அப்படின்றதான் மெயின் மோட்டோ எங்களோடது. வணக்கம். இந்த அவார்ட்ஸ் சென்னையில் இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. இது கோவையில் 6 வருஷமாக நடந்துட்டு 7th எடிஷன் வந்து சென்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை பிரம்மாண்டம் பண்ணுறதை விட அது தகுதியானவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். ஸோ உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு தேவை இருக்கும். ஸோ தேங்க்யூ. ரெக்கக்னிஷன்லேயும் நிறைய சப்போர்ட் வந்து ப்ரெஸ் பீப்புள்லேருந்து வந்திருக்கு. நீங்கள் கொடுத்த இன்புட்ஸ் எல்லாமும் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். கூட இருந்து இந்த வி வண்டர் உமனை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணுன்ட்டு நாங்கள் கேட்குறோம். தேங்க்யூ மேடம். உங்கள் நேமும் நீங்கள் அவங்க சொல்லணும் அந்த மாதிரி சொன்னாங்களா? உங்கள் நேம் சொல்லுங்கள். நான் சண்முகப்பிரியா. சண்முகப்பிரியா. நான் சென்னையை சேர்ந்தவர். ஆடை வடிவமைப்பாளர். ஸோ ஃபேஷன் டிசைனிங் நான் ஸ்டுடியோ வச்சுருக்கேன். வி வண்டர் உமன் வந்து சுபிதா அண்ட் ஜஸ்டின் அவங்க ஸ்டார்ட் பண்ணது. அவங்க தான் ஃபவுண்டர். ஸோ அவங்க கூட சேர்ந்து நான் இதை கொண்டு போயிட்டுருக்கேன் இந்த வருஷம். சண்முகப்பிரியா. நான் சென்னையை சேர்ந்தவர். ஆடை வடிவமைப்பாளர். ஸோ ஃபேஷன் டிசைனிங் நான் ஸ்டுடியோ வச்சுருக்கேன். வி வண்டர் உமன் வந்து சுபிதா அண்ட் ஜஸ்டின் அவங்க ஸ்டார்ட் பண்ணது. அவங்க தான் ஃபவுண்டர். ஸோ அவங்க கூட சேர்ந்து நான் இதை கொண்டு போயிட்டுருக்கேன் இந்த வருஷம். தேங்க்யூ.